வர ஏப்ரல் 23 நடக்க போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பொதுவா பார்க்கும்போது 4 முனை போட்டியா தெரிஞ்சாலும் இது 2 பிரதான கட்சிகளான திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தல்ல நம்ம ஓட் போடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடோட வரலாறு எப்படிப்பட்ட வரலாறுன்னு கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கடந்த 100 ஆண்டுகால வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களை கல்வி வயப்படுத்துவதற்கும் அவங்கள அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வைப்பதற்குமான ஒரு அரசியல் களமாகத்தான் தமிழ்நாடு அரசியல் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய நம்மளுடைய ஓட் யாருக்கு போய் சேரக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். தமிழ் மொழிய அழித்து இந்திய திணிக்கணும்னு நினைக்கிற, தமிழ்நாட்டோட மாநிலம் சார்ந்த உரிமைகளை பறிக்கணும்னு நினைக்கிற, தமிழ்நாட்டுக்குள்ளேயே மதவாதத்தை புகுத்தணும்னு நினைக்கிற பாஜகவோட கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருபோதும் நம்மளுடைய வாக்குகள் போய் சேரக்கூடாது. தமிழ்நாடு மண் ஒரு சமூக நீதி மண். இந்த மண்ல தாமரை ஒருபோதும் வளராது. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ரெட்டலை காற்றோடு காற்றாக கிழிந்துதான் போகும்னு உணர்த்தக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமையும்.